Hey guys, நம்ம the regular class video seriesல இருக்கோம். அந்த subject வந்து structural geology. நீங்க structural geology தான் என்ன, ஒரு structural geologistோட வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். Welcome to my channel Success Guru and myself Panchanadam and let's get into the heading. So பொதுவா first இந்த structure வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். So structure அப்படிங்கிற வார்த்தை ஒரு லாட்டின் வேர்ட். அது என்ன வார்த்தை வந்துச்சு அப்படின்னா structura அப்படிங்கிற வார்த்தையில வந்துச்சு. அதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா that is a building. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாவது பார்க்குறீங்க லைக் ஃபோல்டு ஃபால்ட் அன்கன்ஃபர்மிட்டி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அது ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் அ பில்டிங் ரைட். ஸோ சம்திங் ஹேட் பில்டட் இட். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா அதை நீங்கள் எப்போ பில்டிங்னு சொல்கிறீங்களோ தேர் ஷுட் பி சம் ஒன் ஹூ பில்ட் இட் ரைட். ஸோ அதை யார் கட்டினா அப்படின்னு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சரை நீங்கள் பில்டிங்னு எப்போ மீன் பண்ணுறீங்களோ அப்போ பில்டர் அப்படிங்கிறது யாருன்னா டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெக்டானிக் க்ரீக் வேர்ட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா த பில்டர் ரைட். ஸோ பொதுவாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு கன்வர்ஜன் பவுண்டரியிலையோ அல்லது டைவர்ஜன் பவுண்டரியிலையோ நம்மளால் ஃபோல்டு ஃபால்ட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும் ரைட்டா. ஸோ நம்ம படிக்கிற பொதுவான எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் இந்த மாதிரியான டெக்டானிக் ஃபோர்ஸஸ்னால தான் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ டெக்டானிக் ஃபோர்ஸ்னால தான் உருவாகுது. அதனால தான் டெக்டானிக்ஸை பில்டர் அப்படின்னும் ஸ்ட்ரக்சரை பில்டிங் அப்படின்னும் சொல்கிறோம். ஓகேவா ரைட். ஸோ இஃப் திஸ் இஸ் structural geology definition என்ன right. So structural geology அப்படின்னா என்னன்னா the study of how rock deforms and the process of its deformation. ஸோ ஒரு பாறை எப்படி டிஃபார்ம் ஆகுது என்னென்ன ஸ்டெப்ல டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத படிச்சா அதுதான் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி அப்படின்னு கன்சைஸா சொல்றாங்க. ஸோ டிஃபார்மேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் டிஃபார்மேஷன் என்னன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ராக்கோட ஷேப் சைஸ் வால்யூம் ஓரியன்டேஷன்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது நடக்கிறது முக்கியமாக காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் அல்லது ஃபோர்ஸாக தான் இருக்கும் ரைட். ஸோ இந்த இமேஜ் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள ஒரு செடிமெண்ட்ரி ராக் இருக்குது லைக் பெட்டிங் பிளேன்ஸ் அங்கே இருக்குது. அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அங்கே புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அது எப்படி உருவாகுது இந்த டிஃபார்மேஷனால் உருவாகுது. இதை தான் நம்ம ஃபோல்டுன்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது இதுதான். அந்த ராக் உருவாகும் போது இந்த ஸ்ட்ரக்சர் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ராக்ல ஆக்ட் ஆகும்போது புதுசாக ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் உருவாகுது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி படிக்கிறோம். அண்ட் இது உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் அல்லது ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மாற்றத்தை தான் நம்ம டிஃபார்மேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீன் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு ஃபோல்டு பார்த்தாலும் சரி ஃபால்ட்டு பார்த்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் காரணமாக இருக்கும். ஓகே ரைட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் ரைட். அதான் அடுத்த ஹெட்டிங். ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி டீல்ஸ் வித் ஆரிஜின் ஜியாமெட்ரி கினெமேட்டிக்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்மேஷன். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில் என்னென்ன விஷயம் பார்ப்போம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரோட ஆரிஜின் எப்படி பார்ப்போம் ரைட்டா ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. அடுத்து அந்த ஸ்ட்ரக்சரோட ஜியாமெட்ரி பார்க்கணும் ரைட். அதோட ஷேப் என்ன சைஸ் என்ன லென்த்து பிரெத்து ஓரியன்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதுவும் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி கீழே தான் வரும். அண்ட் கீனெமேட்டிக்ஸ் தட் இஸ் எப்படி இந்த அமைப்புகள் நகர்ந்துச்சு வடிவியல்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் இது கீழே தான் வரும். ஸோ இது மூணுத்தையும் பார்க்கறது தான் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி. இதை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயிலாக பேசுவோம். பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஜியாமெட்ரி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் கீனெமேட்டிக்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஓகேவா ரைட். ஸோ இது படிக்கிறதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா பொதுவாக ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியை டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வேணும் ரைட். எப்படி ஜியாலஜிக்கு இது பொதுவாக பொருந்தும் எஸ்பெஷலி ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி ரொம்ப பொருந்தும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட் இல்லையா. அப்போ அதுக்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கும் சைட் லென்த் பிரெத் ஹைட். ஸோ அது எந்த டைரக்ஷனில் ஒவ்வொன்றும் ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் படித்தாதான் அது எந்த டைரக்ஷன்லேருந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால உருவாகும் அப்படின்னு நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷுவலைசேஷன் தேவை. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலைஸ்ட் இன்ட்ரோ அபவுட் த ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் முக்கியமான விஷயமா பார்க்குறோம் தட் இஸ் கன்சர்ன் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்ட். ஓகே. ஸோ நமக்கு எதெல்லாம் முக்கியம் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா why some rocks falls and some other rocks faulted. ஸோ பொதுவாக சில பாறைகள் மட்டும் மடங்குது சில பாறைகள் உடையுதே ஏன் அல்லது எந்த விஷயம் ஒரு பாறை மடங்கணும் அல்லது ஒரு பாறை உடையணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. அதுதான் நம்மளோட முதல் கன்சர்ன். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரைட். அதை முடிவு பண்ணுறது 2 விஷயம்னு சொல்கிறாங்க. ஒன்று அந்த பாறை இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னொன்று அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரைட். என்ன சூழ்நிலை இருக்கும் அந்த பாறையில் அப்படின்னா அது சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷர் அங்கே இருக்கிற டெம்பரேச்சர்
அங்கே இருக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட், இதெல்லாம் தான் அந்த ராக்கை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். அந்த ராக்கோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மினரலாஜி வரும், காம்போசிஷன் வரும், போராசிட்டி, பெர்மியபிலிட்டி, இதெல்லாம் அந்த ராக்கோட இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, ராக்கோட சேர்ந்து கூடவே பிறந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ரெண்டு தான் முடிவு பண்ணுது ஒரு பாறை மடங்கணுமா உடையணுமா, அது எவ்வளோ தூரத்துக்கு மடங்கும் எப்போ உடையும் அப்படிங்கிற விஷயம். இதுதான் நம்மளோட முதல் கன்சர்ன். ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான், ஏன் ஒரு பாறை மடங்குது அல்லது உடையுது அப்படிங்கிறது, ரைட். ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன சைஸ்லலாம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். சாரி, என்ன சைஸ்லலாம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கணும், ரைட். அது எப்படி சார் அப்படின்னா, சில நேரங்களில் சில ஸ்ட்ரக்சர்ஸ் மைக்ரோஸ்கோப் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அண்ட் சில நேரங்களில் சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஏரியல் இமேஜரி, சேட்டலைட் இமேஜரிலையும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சில் எதில் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இமேஜ் பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிமீட்டர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்டன்ஸை. இது வந்து மைக்ரோஸ்கோபிக் இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் பேண்டிங் பெண்டிங்லாம் தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம படிச்சாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜ் இருக்குது, இந்த இதுலேயே ஃபால்ட்டிங் தெரியுது, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி சைஸில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸே இட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர், சில கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. இதையும் நம்ம படிச்சாகணும். ஸோ நமக்கு ஸ்கேல்னு சொன்னீங்கன்னா என்ன சைஸ் கவர் ஆகும் அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்லேருந்து மெகாஸ்கோபிக் ஸ்கேல், ஈவன் சம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேட்டலைட் இமேஜரி சைஸ் வரைக்கும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிக்குள்ள அடங்கும். தட் இஸ் த சைஸ் வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட். அண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போ இது உருவாச்சு, ரைட். அதாவது பேசுறது என்ன, ஜியாலஜிக்கல் டைம் பேசுறாங்க. ஸோ எந்த டயத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் உருவாச்சு, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகும் போது இந்த ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, இதுவும் நமக்கு முக்கியம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்டாக நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாறை எப்போ உடையணும் எப்போ மடங்கணும் முடிவு பண்ணுற விஷயம் என்ன, எந்த சைஸ்லலாம் ஸ்ட்ரக்சர் உருவாகுது அப்படிங்கிறதும், எந்த நேரத்தில் தட் இஸ் ஜியாலஜிக்கல் டைமில் உருவாகுது அப்படிங்கிறது, இது மூணுமே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்ட் படிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள். தட் இஸ் ஒரு பாறை எப்போ எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எந்தெந்த சைஸ்லலாம் டிஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு, அண்ட் எந்த டயத்தில் ஜியாலஜிக்கல் டைமில் டிஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது 3 பாயிண்ட். ஓகேவா. இதை ரீசன்ஸில் பின்னாடி வர வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இப்போ தெரிஞ்சுங்க, ரைட். இது முடிஞ்சு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டாஸ்க் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்டா என்னோட வேலை என்ன அப்படிங்கிறது தான் 3வது ஹெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் ராக் ஜாமெட்ரி. ஸோ நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு ராக்ல நீங்கள் ஃபோல்டோ ஃபால்ட்டோ ஏதாவது ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஃபோல்டு ஃபால்ட்டோட சைஸு, ஷேப்பு, ஓரியன்டேஷன் இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவோம். அண்ட் அதை தான் ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். இந்த விதமான அனாலிசிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் அல்லது ஜாமெட்ரிக் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபீல்டுக்கு போகணும், ஃபீல்டில் அந்த ஸ்ட்ரக்சரை கண்ணால் பார்க்கணும், அதோட சைஸை இன்ச் டேப்பால் மெஷர் பண்ணணும், அதோட ஓரியன்டேஷன்ஸை, ஸ்ட்ரைக் அண்ட் டிப்பை எல்லாத்தையும் ரெண்டு கிலோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக சொல்கிற அனாலிசிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் அல்லது ஜாமெட்ரிக் அனாலிசிஸ். இதுக்கு நீங்கள் ஃபீல்டுக்கு நேராக போய் தான் ஆகணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டிஃபார்மேஷன் ஹிஸ்டரி. இந்த ராக் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்படியெல்லாம் இப்படி மாறுச்சு இப்படிங்கிறத முழு கதையும் சொல்ற மாதிரி இருக்கும். இதை வந்து கீனியமெட்டிக் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. இந்த அனாலிசிஸை நீங்கள் ஃபீல்ட்லையும் பண்ணலாம் அல்லது லேப்ல பண்ணலாம். ஸோ ஃபீல்டு நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய ஜாமெட்ரிக் டேட்டாஸை வச்சு லேப்ல பண்ண முடியும். எந்தெந்த ஸ்டெப்ல எப்படியெல்லாம் டிஃபார்ம் ஆச்சு, ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு படித்தோம், அதோட டிஃபார்மேஷன் ஹிஸ்டரியை பேசணும் அப்படின்னா, தட் இஸ் கினெமேட்டிக் அனாலிசிஸ். இதையும் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதான் ரெண்டாவது முக்கியமான டாஸ்க். அண்ட் மூணாவது பார்த்து இந்த ஃபீல்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் மூணாவது டாஸ்க் என்ன அப்படின்னா, calculation of the stress field that results in the deformation. ஸோ இவ்வளோ பெரிய ஃபோல்டோ ஃபால்ட்டோ உருவாகணும் அப்படின்னா, அங்கே ஸ்ட்ரெஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு பேர் டைனமிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்டாக நீங்கள் பண்ண வேண்டியது 3 வேலை. ஒன்று ஃபீல்டில் இருந்து அதோட ஷேப், ஜாமெட்ரி இதெல்லாம் மெஷர் பண்ணணும். அடுத்து இந்த ஜாமெட்ரி வரதுக்கு முன்னாடி என்ன ஷேப்பில் இருந்துச்சு, எப்படியெல்லாம் மாறி வந்துச்சு அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணணும். தட் இஸ் கினெமேட்டிக் அனாலிசிஸ். அதோட நிப்பாட்டாமல் இவ்வளோவுக்கு டிஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதுக்கு எந்த டைரக்ஷனில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பேசணும். தட் இஸ் டைனமிக் அனாலிசிஸ். இது 3ஐயும் சொல்லணும். இது இன் ஷார்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, த பிரைமரி கோல் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி இஸ் டு யூஸ் measurements of the rock to get information about the history of the deformation in the rock and ultimately to understand the forces that result in the observation
அப்சர்வ்டு டிஃபார்மேஷன். ஸோ ஒரு பிரைமரி கோல் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிக்கு என்ன அப்படின்னா, ஃபீல்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய ராக் டிஃபார்மேஷன்ஸ் அளக்கணும், அந்த டிஃபார்மேஷன் மெஷர்மெண்ட்ஸை வச்சு அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும், அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு அங்கே ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் ஃபீல்டை பற்றி பேசணும். இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்டோட கம்ப்ளீட் ஒர்க். ஓகே, ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன், பெருசாக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தான் அடுத்த வீடியோ that will upload shortly. So with this I'm completing this video. என்னோட வீடியோஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஆல்ரெடி பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. You can connect with us by mail, Facebook and Instagram. These are the links. You can support us by like, share and subscribe. Thanks for watching. Have a great day.